இந்தியாவின் ஒரு பாரம்பரிய உணவு தாங்க இட்லி. எளிதில் சமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மள அதிகம் பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய காலை உணவாக இருக்கிறது இட்லி தான். இது எளிதில ஜீரணமாகும் உணவுங்கிறதால காய்ச்சல் மற்றும் உடல்நல குறைவு காலங்கள்ல சாப்பிட ஏற்றதாகவும் இருக்கு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது முதல்ல கேட்கறதும் இந்த இட்லியை தான். அப்படி ஹோட்டல்கள்ல உள்ள மெனுவுல முதல்ல இருக்கிறதும் முதல்ல காலியாகிற டிஷ்கள்ல ஒன்னா இருக்கிறதும் இந்த இட்லி தான். என்னதான் வகை வகையான உணவுகள் இருந்தாலும் இட்லியோட மவுசு இன்னும் குறையாம தான் இருக்கு. இட்லியில ஸ்டஃப்டு இட்லி, வெரைட்டி இட்லி, சில்லி இட்லின்னு பல வகைகள்ல தயாரிச்சு அதுக்கு ஏத்த சுவையை கொடுக்கிற வகையில விதவிதமான சட்னிகளையும் செய்து நாம சுவைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நமக்கு பிடிச்ச உணவை கொண்டாடுற தினம் தான் இன்று உலக இட்லி தினம். உலக இட்லி தினத்தை கொண்டாடும் வகையில மாதவரம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிற பெண்கள் 60 வினாடிகள்ல 102 வகையான சட்னிகளை தயாரிச்சு லிங்கன் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்காங்க. அதுல காய்கறி சட்னி, பழவகை சட்னி, குழந்தைகள் சட்னி, கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கான சட்னி, அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட் உணவிற்கு ஏற்ற சத்தான சட்னி அப்படின்னு வகை வகையான 100க்கும் மேற்பட்ட சட்னிகளை தயாரிச்சு அசத்தி இருக்காங்க. நிகழ்ச்சியில பெண்கள் சார்பா சுனிதா வில்லியம்ஸ் உருவத்துல 50 கிலோ எடை கொண்ட இட்லியை செஞ்சு கலக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஆச்சி மசாலா நிறுவனர் பத்மசிங் ஐசக், அடையார் ஆனந்த பவன் உரிமையாளர் ஸ்ரீனிவாச ராஜா ஆகியோர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகள்லயுமே என்ன சட்னி செய்யலாம், ஏது சட்னி செய்யலாம் குழம்பி போயிருப்பாங்க. இட்லிங்கிறது நாங்க பல்வேறு வடிவங்கள்ல செய்து 2547 வகையான இட்லி எல்லாம் செய்து சாதனை படுத்திருந்தாலும் இந்த உலக இட்லி தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு இருந்து சட்னியில செய்து இல்லத்தரசிகளுக்கு உண்டான பல்வேறு சந்தேகங்களை போக்குறதுக்கும் எல்லாருக்குமே இந்த இட்லி செய்யக்கூடிய ரெசிபி, எப்படி செய்யறது, சட்னி செய்யக்கூடிய ரெசிபி உள்ளிட்டவை எல்லாமே நாங்க பகிர்ந்துக்கிறோம். இந்த ஒரு 1000 வகையான சட்னிங் போது ஒரு ஆண்டுக்கு காலையில ஒண்ணு, மத்தியானம், இரவு எல்லா வீடுகளிலுமே 3 வேளையும் 3 வகையான சட்னி செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு உண்டான பணிச்சுமையை குறைக்கிறதாகவும் இருக்கும். இது பெருவாரியான பெண்கள் தன்னிசையா கலந்துக்கிட்டாங்க. நாங்க சொன்னது 100 சட்னிகளை 3 நிமிஷத்துல சொன்னோம். ஆனா வெறும் 60 வினாடிகள் இல்லையே 102க்கும் மேற்பட்ட, ஏன்னா 102 வகையான சட்னி செய்து இன்னைக்கு சாதனை படுத்திருக்கோம். அத லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரிச்சு அந்த புத்தகத்துல எங்களுக்கு ஒரு சாதனை பட்டியலை கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.